மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். கேள்விப்பட்டிருக்கோம்ல. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எத்தனையோ பேர் அந்த நிலை அடைஞ்சிருக்காங்க. நான் கூட அந்த நிலை அடைஞ்சிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 25 வருஷத்துக்கும் அதிகமாக வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 தடவை, அதிகபட்சம் 4 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கேன். இந்த கொரோனா டயத்தில் மட்டும்தான் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ பண்ணலை. மற்றபடி குறைஞ்சது ஒரு 50 தடவைக்கு மேலே கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். நான் கணக்கு வச்சுக்கிட்டது இல்லை. 6 வயசு குழந்த, இதய சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பிரசவ நேரத்தில் பிரசவம் சிக்கலான ஒரு பொண்ணு, பைக் ஆக்சிடெண்ட் ஆகி வந்த ஒரு பையன், 12 வயசு பையன், இப்படி கணக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ரத்த தானம் கொடுக்குறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது தான். நீங்கள் கொடுத்துட்டு வந்து ஒரு மணி நேரம் கழித்து புது ரத்தம் ஊறும் பாருங்கள் நம்ம உடம்புல. அது நல்லாவே நம்மளால் உணர முடியும். உடம்பு அப்படியே சுறுசுறுப்பாகும், பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்கு உடம்பு நல்லா அப்படியே தன்னைத்தானே வந்து புதுப்பிக்கும். அப்படியே ரத்தம் ஊறுறது நல்லாவே தெரியும். ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 400 ml 500 ml தான் எடுப்பாங்க. ஒரு யூனிட் எடுப்பாங்க. கொடுத்து பாருங்களேன், நீங்களும் அந்த அனுபவத்தை உணரலாம். ஒரு உயிரை காப்பாற்றுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம கொடுத்துட்டு வெளியில் வர்றப்போ அந்த குடும்பத்துலேருந்து கையெடுத்து கும்பிடுவாங்க பாருங்கள். அப்படியே கண்ணு கலங்கி கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம தான் கடவுள். உங்கள் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்து பாருங்கள். கொடுக்க கொடுக்க உங்களுக்கே பிடிக்கும். நன்றி.